ஹே ஃபாக்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மசாலா தட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அதாவது அரைச்சா மாதிரியா இருக்கணும், அரைக்காத மாதிரியா இருக்கணும், ஆனா ஃபைனா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து அரிசி மாவு, அது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அதிகமாக வேணும், இல்லை இந்த தட்டை இன்னும் நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு ஒரு 10-15 பூண்டு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, உப்பு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டில் வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குறைகுறான்னு அதையும் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை, அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லேசாக கொஞ்சம் தண்ணியை தெளிக்க ஆரம்பிங்க. தண்ணியை தெளிக்க நீங்கள் வந்து அதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிருங்க. எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து வரும். அப்படியே ஒரு கட்டியாக வரணும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கட்டியாக வரும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சா கடைசியாக எப்படி வந்து வரும் அதே மாதிரி வந்துடும் அது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக நம்ம பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த தட்டுறதுக்கான அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்ன அந்த ரவா லாடு சைஸ்ல வந்து உருட்டிக்கோங்க. அது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி உருட்டின பிறகு அடுத்தது வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து லேசா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின பிறகு இதுல வந்து அந்த உருட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி தட்டுங்க. இதரை நீங்க கையால தட்டலாம், இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அந்த கரெக்டா அந்த ஷேப்ல அதை கிரியேட் பண்ணி அது மாதிரி பண்ணலாம். இப்படி வேணா பண்ணுங்க. எனக்கு வந்து கையால தட்டுறது தான் ஈஸி, அதனால அப்படி பண்ணிருக்கேன். மீன்வேல் நீங்க வந்து இலுப்பச்சட்டியில வந்து எண்ணெய் நல்லா சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 8 தட்டை வந்து தட்டியாச்சு. இப்போ அதை வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதை ஒன்னா எடுத்து நீங்க போடுங்க. எதுக்கு நம்ம அந்த பட்டர் பேப்பர்ல எண்ணெய் தடவுறோம்னா அப்பதான் உங்களுக்கு அழகா அதை எடுக்க வரும், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் அதுல. ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலையோசை கேட்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு இந்த கலர் வந்து நல்லா மாறுது பாருங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்க வந்து இதை வெளியில எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த தட்டை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து கடையில் போய் தட்டை வாங்கி சாப்பிடுவோம். பட் இது வந்து வீட்லயே ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது தட்டை செய்யறது. ஸோ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன், நல்ல செவக்க வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய மசாலா தட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.